கங்க்ராச்சுலேஷன் ஹாரிஸ் சலீம். சிங்கப்பூரோட நான்யாங் பல்கலைக்கழகமே சந்தோஷத்துல குலுங்குது. ஹாரிஸ் சலீம் தான் வெற்றிக்கு துணையா இருந்த எல்லாரையுமே கூப்பிட்டு கைக்குலுக்கி சந்தோஷத்தை தெரியப்படுத்தினான். ஹாரிஸ் சலீமை சுத்தி சுத்தி எல்லாரும் கை குலுக்கவும் சந்தோஷத்தை தெரியப்படுத்தவும் அவனுக்குள்ள பூரிப்பு தாங்க முடியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா உலக நாடுகள் மத்தியில சிங்கப்பூர் தொழில்நுட்பத்தோட கெத்து நிச்சயமா பல மடங்கு அதிகரிக்கும்னு எல்லார் முகங்கள்லையுமே தௌசண்ட் வால்ஸ் சந்தோஷங்கள் மின்னுது. ஹாரிஸ் சலீமை பார்க்குறவங்களோட கண்கள் கூசும். அவனோட வேகம், டிசிப்ளினே உயிர் மூச்சா அலையிற ஹாரிஸ் சலீம் புதுமை பண்ணணும், உலகமே வியக்கிற அளவுக்கு புதுமை பண்ணணுன்ற திங்கிங்கை கேட்ச் பண்ணிச்சு பல்கலைக்கழகம். டிஃப்ரெண்ட் மைண்டை கேட்ச் பண்ணுற நான்யாங் பல்கலைக்கழகம் ஹாரிஸ் சலீமை விடலை. சிங்கப்பூரோட கோழியிறப்பு நிறுவனமான லியோங் ஹப்பும் நான்யாங் பல்கலைக்கழகம் இணைஞ்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த பெரிய குழுவில் ஹாரிஸ் சலீமும் ஒரு உறுப்பினர். இவங்க பண்ணுற ஆராய்ச்சி கோழியோட இறக அரைச்சி அதுலேருந்து கிடைக்கிற கெராட்டின் என்ற பொருளை வச்சு தட்டுகள் செஞ்சு அசத்துறாங்க. ஆராய்ச்சியில் ஹாரிஸ் சலீமோட தனித்துவமான மூளை டிப்ஸ்கள் எல்லாத்தையுமே எல்லாருமே பார்த்து வியக்குறாங்க. அதில் கிடைச்ச வெற்றி அடுத்த ஆராய்ச்சிக்கு அவனுக்கு தலைமை போஸ்டிங் கிடைக்குது. கோழிகள்ல இருந்து ரத்தம் கழிவுகள் வராமல் எப்படி இறைச்சி உருவாக்கணும்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுக்கு லேப் க்ரோ மீட்டுன்னு பேரும் வைக்கிறாங்க. கோழியோட மசில் செல்ல ஊசி மூலம் எடுத்து அதை ஆய்வகத்துக்கு கொண்டு போய் அதை வெப்பநிலையில் வச்சிருக்காங்க. இந்த செல்லை பல மடங்கா பெருக்கி ட்ரில்லியன் கணக்கில் பெருக்கி முழு மாமிசம் உருவாகுது. அதுதான் லேப் க்ரோ மீட்டு. இது ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட மாமிசம் கிடையாதுன்னு அங்கதான் ஹாரிஸ் சலீமோட மூளை வேலை செய்யுது. இது செயற்கை உருவாக்கப்பட்ட கோழியோட கறி கிடையாது அப்படின்னு சொல்லி மாமிச உயிரினத்தை கொள்ளாமல் இயற்கையான முறையில் கிடைக்கிற உணவு. இதில் முழுமையான புரோட்டீன் சத்தை பெறதுக்கு எதை சேர்த்தா இது முழுமையான புரோட்டீன் சத்தை அடைஞ்சு முழு மாமிசமாக ஆகும், எல்லாருக்கும் அந்த சத்து முழுமையாக புரோட்டீன் சத்து கிடைக்கும்னு ஹாரிஸ் சலீம் சொன்னதுல தான் அந்த ஆய்வகம் சக்ஸஸ் ஆனது. உலக நாடுகள் மத்தியில் சிங்கப்பூரோட தொழில்நுட்பம் ஜொலிக்க போகுதுன்னா அவங்களுக்கு சந்தோஷம் இருக்காமலாம் இருக்கும். அதுக்காக தான் ஹாரிஸ் சலீம் அந்த சபையில் கொண்டாடப்படுறாரு. மொத்த உலகத்துக்கும் ஒரு வாரத்திற்கு 300 மில்லியன் டன் கோழி இறைச்சி தேவைப்படும் போது சிங்கப்பூரோட தேவை கொஞ்சம் பூர்த்தியான சந்தோஷம், எந்த வகையிலும் கழிவுகளே இல்லாத சிங்கப்பூர் உருவான சந்தோஷம் ஹாரிஸ் சலீமை கொண்டாடி தீர்த்தாங்க. அவன் சந்தோஷத்தை பகிர்ந்துக்க நாட்டு கிளம்பின ஹாரிஸ் சலீம் இடையில நண்பனை சந்திச்சான். ஏர்போர்ட்டில் ஹாரிஸ் சலீமை வரவேற்க அவன் நண்பன் சிவா காத்திருந்தான். இருவரும் பார்த்ததும் கட்டி தழுவுனாங்க. டைம் வச்சு எங்கே பார்த்தாலும் உன்னோட சக்ஸஸ் தாண்டா வைரல் ஆகுது. சரி வா ரூமில் போய் பேசிக்கிறலான்னு காருக்குள்ளே அடைஞ்சி ரூமுக்குள்ளே வந்து விழுந்தாங்க. உன்னோட தனித்துவத்தை கொண்டு போய் சிங்கப்பூரில் நிரூபிச்சுட்டு வந்துட்டீங்கடா, கங்க்ராச்சுலேஷன்டா. டேய் மச்சான், அவங்க கோழியோட கழிவு கூட வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு பயனுள்ள பொருளாக உருவாக்கி இருக்காங்கடா. நம்ம நாட்டில் 16 மில்லியன் டன் குப்பை கழிவு மழை போல சேர்ந்துருக்குதுடா. 300 ஏக்கர் பரப்பில் அது பரவி கிடக்குதான்டா. 120 அடி குவிஞ்சு மழை போல காட்சியளிக்குதுடா. அந்த குப்பை குவியலுக்கு மேலே சேரிகள் கட்டப்படுது. செதைச்சு போகிற கழிவுகள்ல இருந்து மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபேட், கார்பன் மோனாக்சைடுன்ற தீங்கு விளைவிக்கிற வாயுகள் வெளிப்படுதான்டா. கடந்த 2016 ஆண்டில் இந்த குப்பை மலையில் தீப்பிடிச்சிட்டான். பல மாதங்களாக எரிஞ்சு இந்த தீயை அணைக்கவே பெரும்பாடுபட்டு அந்த மும்பை பகுதி ஃபுல்லாக புகமண்டலமாக கவ்விச்சான்டா. நான் சொல்கிற குப்பை கிடங்கு மும்பையில் மட்டும்தான். 2020 வருஷத்தில் தான் டெல்லியை சேர்ந்த அறிவியல் சுற்றுச்சூழல் மையம் வந்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதில் இந்தியா முழுசும் 3159 குப்பை மலைகளும் 800 மில்லியன் டன் குப்பையும் சேர்ந்துருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களாண்டா. கடன்னு ரூம்பே அதிர்ற மாதிரி ஹாரிஸ் சலீம் சிரிக்கிறான். ஏன்டா சிரிக்கிற? எப்பவுமே எதையுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதுடா. அதிலிருந்து ஒரு நல்லதை எப்படி உருவாக்க முடியும்னு யோசியேன். நீ எவ்வளோ விஷயங்கள் ஸ்கூலில் காலேஜுகளெல்லாம் படிக்கும்போது எவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிப்ப. அதனால தான்டா கோபமாக வருது. எதை கொண்டு போனாலும் என்கரேஜ் இருக்க மாட்டேங்குடா. டிஸ்கரேஜ் ஆகும்போது மனசு தளர்ந்து போச்சுடா ஹாரிஸ். நோ சிவா, நம்ம உடம்ப பின்னுக்கு தள்ளி டல்லாக்குறது நோய் கிடையாது, நம்மளோட எதிர்மறை எண்ணங்கள் தான். வேஸ்ட்டுகளை பயனுள்ள பொருட்களாக மாற்றுற மாதிரி நம்மளோட வீணா போன எண்ணங்களை பயனுள்ளதாக மாற்றணும். முதல்ல நம்ம வெற்றின்ற இலக்கை சரியாக போய் அடைய முடியும். யோசி எப்படி போனால் எந்த வழியை பிடிச்சா நம்மளோட இலக்கை அடைய முடியுன்றதை யோசி. இப்போ என்ன எதை கொண்டு போனாலும் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்கல்ல. ஏன்னா இப்போது எல்லா குப்பைகளையும் தூக்கி வீசி நாட்டை க்ளீன் பண்ணணும். உன்னோட திட்டங்கள் ஃபுல்லாக அப்ரூவ் ஆகணும். அரசியல் களம், அதில் இறங்கு. அதுதான் இப்போ எல்லா போஸ்டிங்கும் ஆட்டி வைக்கிற பலமான களமாக இருக்குது. எதையுமே ஆழ்ந்து யோசித்து பேசுகிற ஹாரிஸ் சலீமை பார்த்து சிவா வியப்போட பார்த்து தலையசைக்கிறான். நீ அடுத்தலம் போடு, கட்டடத்தை எழுப்புவோம், நமக்குன்னு ஒரு வழி பிறக்கும், உறுதியாக சொல்கிறான் ஹாரிஸ் சலீம்.